Hi, hello friends. Welcome to my YouTube channel Power System Engineers. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா tan delta டெஸ்டிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, அதோட யூஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ tan delta டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். tan delta டெஸ்ட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஆங்கிள் டெஸ்ட் இல்லைனா டிஸ்பேச் ஃபேக்டர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பவர் சிஸ்டமில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் இன்சுலேஷன், அந்த மெட்டீரியலோட இன்சுலேஷனோட குவாலிட்டி லைஃப் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த டெஸ்டிங்கில். ஓகே, ஆக்சுவலாக இந்த இன்சுலேஷன் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்சுலேஷனோட டாப்பில் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலும் அதோட பாட்டம் எர்த்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல், அதாவது கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ மேலே கண்டக்டிங் லைனை பவர் லைன் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே எர்த் இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ இது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும், ஒரு பியூரான கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ பியூரான கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதில் இருக்கிற கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற ஆங்கிள் எக்ஸாக்ட்லி 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ ஆனால் பட் எந்த ஒரு ப்ராக்டிக்கலான இதுலேயும் டயஎலக்ட்ரிக் பியூரான கெப்பாசிட்டன்ஸாக இருக்காது. அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் ட்ரீ ஆகட்டும், மாய்ஸ்டர் கண்டென்ட் இல்லை எனி அதர் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸில் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் கூட ஒரு ரெசிஸ்டிவ் கரண்ட்டும் ஆட் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சி ரெசிஸ்டிவ் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்சுலேஷன் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸில் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் ஆகிருக்கனால அந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற ஃபேஸ் ஷிஃப்ட் 90 டிகிரி இருக்காது. ஸோ அதில் ரெசிஸ்டிவ் கரண்ட் ஆட் ஆகிருக்கனால அந்த ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இதை தான் லாஸ் ஆஃப் ஆங்கிள்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிளில் தான் அனலைஸ் பண்ண போகிறோம் tan delta டெஸ்டிங்கில். ஓகே, இப்போ இந்த tan delta டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஹை வோல்டேஜ் டெஸ்டிங் கிட்டோட வெரி லோ ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் டெஸ்ட் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு வெரி லோ ஃப்ரீக்வன்சியில் ஒரு ஹை வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். எது மூலமாக அப்படின்னா ஒரு மெஷரிங் யூனிட் மூலமாக டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதனால் உருவாகக்கூடிய வோல்டேஜையும் கரண்ட்டையும் அந்த மெஷரிங் யூனிட் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மெஷரிங் யூனிட்லேருந்து நம்ம லாஸ் ஆஃப் ஆங்கிள் அனலைசரில் கனெக்ட் பண்ணுறோம். அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரண்ட்டுக்கும் ஆங்கிள் வோல்டேஜுக்கும் உள்ள ஆங்கிள் அதில் உள்ள டிஸ்பேச்சிங் ஃபேக்டரை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு tan delta டெஸ்டிங் நம்ம பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ tan delta டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக டீஎனர்ஜைஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதோட ரெண்டு சைடும் ஐசோலேட் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வெரி லோ ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜை நம்ம எக்யூப்மெண்ட்டில் அப்ளை பண்ணிட்டு அதனால் உருவாகக்கூடிய கரண்ட்டையும் வோல்டேஜும் tan delta கண்ட்ரோலர் அனலைசர் கிட் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது இப்போ வோல்டேஜ் நார்மல் லோ லெவல் வோல்டேஜில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் பண்ணி ஹை லெவல் வோல்டேஜ் வரைக்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் 9 to ground வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை செக் பண்ணுறோம். அதோட வேல்யூலாம் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 1.5 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் அந்த வேல்யூ அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேல்யூலாம் மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா லோ லெவலில் கிடச்ச வேல்யூவையும் ஹை லெவலில் கிடச்ச வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணுறோம் அந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸாக. ஓகே, நெக்ஸ்ட்டு tan delta டெஸ்டிங்கில் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்கு இது நார்மல் ஃப்ரீக்வன்சியில் பண்ணாமல் வெரி லோ ஃப்ரீக்வன்சியில் இந்த டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்துட்டோம் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா 1/2πfc அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. ஸோ இதில் ஃப்ரீக்வன்சியும் கெப்பாசிட்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இதனால் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கம்மியாகுதோ அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அவ்வளோ மெஷரபுளாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு ரீசன். ஓகே, இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்துட்டோன்னா நார்மல் ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சோர்ஸ் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். சோர்ஸ் பவர் சப்ளை ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இதுக்காக என்ன பண்ணுறோன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை கம்மியாக வச்சுட்டு அதிகமான வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம எக்யூப்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக
2 டைம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் நார்மல் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த இன்சுலேஷன் மெட்டீரியலில் ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர் கண்டென்ட், மாய்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இவ்வளோ வோல்டேஜ் 2 டைம்ஸ் ஆஃப் நார்மல் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த இன்சுலேஷன் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் டைம்ஸ் ஆஃப், அதாவது நார்மல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துட்டு அதோட செக் பண்ணிட்டு அதோட கெப்பாசிட்டி tan delta வேல்யூ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் கொடுக்குற மூலமாக இந்த மாதிரி டேமேஜை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் tan delta டெஸ்டிங் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இதில் நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you next video.